வணக்கம் அன்புள்ளங்களே. அடுத்த பதிவாக கணவன் மனைவி வசியத்தில் இல்லை உங்கள் கணவனை வேற யாரோ ஒரு பொண்ணு வசியம் பண்ணியிருக்கோ, இல்லை உங்கள் மனைவியை யாரோ ஒரு ஆள் வசியம் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். இதே மாதிரி ரெண்டு உருவம், உங்கள் கணவன் மனைவியோ இல்லை மனைவியோ கணவனோ வச்சுட்டு அதில் அந்த பெண்ணாக நினைக்கக்கூடியதுக்கு இதை வச்சுக்கிடணும். வச்சுட்டு எந்த பெண் உங்கள் கணவருக்கு இடையூறாக இருக்காங்களோ அந்த பெண்ணுடைய பேரை எழுதணும். அதே இது இல்லை உங்கள் மனைவிக்கு எந்த கணவர் இடையூறாக இருக்காங்களோ அவங்களுடைய பேரை இதில் எழுதணும். எழுதிட்டு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மந்திரங்கள் எதுவுமே தேவையில்லை. கால வைரவனை மட்டும் நினச்சிட்டு இந்த இலையை ரெண்டாக வெட்டணும். ஒரு கத்தியை வச்சு ரெண்டாக வெட்டி இதை தண்ணியில் தூக்கி போடணும், இதை நெருப்பில் தூக்கி போடணும். அவ்வளோதான். ஒரு விஷயத்த தண்ணியிலையும் ஒரு விஷயத்த நெருப்பில் போடணும். நல்லா புரிஞ்சுட்டு, முந்தின பதிவில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க வசியம் பண்ணால் இலையை இப்படி மடக்கணும், உருட்டி அப்படியே தண்ணியில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வேண்டாதவங்க உங்கள் மனைவியை கூட அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பிரிக்க நினச்சா இதுதான் பண்ணணும். இதுக்கு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரங்களை இதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. இதை நீங்கள் தேவையில்லாமல் யாருக்காவது பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காண்டி எங்கள் வாட்ஸ்அப் நம்பரு இல்லை எங்கள் நம்பரில் தான் நான் நீங்கள் கரெக்டான முறையாக கேட்குறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுப்போம். எல்லாத்துக்கும் இந்த மந்திரங்களை சொல்லுவோம். கணவன் மனைவி சேர்றதுக்கு உண்டான மந்திரம் தெய்வீக மந்திரம், எல்லாருமே சொல்லக்கூடிய மந்திரங்கள். இன்னைக்கு புக்கில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மந்திரங்கள் ஏட்டில் இருக்கக்கூடிய மந்திரம் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் குருகுல கல்வியில் படிக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் எதுக்காண்டி கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான். அதே இது நீங்கள் கணவன் மனைவி பிரிக்கனா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்கிறதில்ல. உண்மையாகவே அப்படி இருந்தால் கால வைரவன் உங்களுக்கு இதுக்கு வழிவிடுவாங்கிறனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இதை கரெக்டாக அந்த ரெண்டு இலையை வெட்டி அப்படியே பிரிச்சுட்டிங்கன்னா அவங்க பிரிஞ்சிருவாங்க. இதில் அவங்க பேர் இருக்கணும், இதில் இவங்க பேர் இருக்கணும். கணவன் பிரச்சனைனா மனைவி பிரச்சனை யார் அவங்கள வசியம் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த வசியம் தெரிச்சிடும். இதுதான் வசியம் விலகிறதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள். வேறு பத்தி சூடம் அது எதுவுமே தேவையில்லை, மல்லிகைப்பூ மட்டும் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்து நல்வழி அடைந்து கொள்ளுங்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.